சற்று முன் வெளியான மிக அதிரடியான தகவல். அதாவது மகளிர் உரிமை தொகையில் மெகா மோசடிகள் நடந்திருக்கிறது. 4.30 லட்சம் பயனாளர்கள் நீக்கம். அரசு எடுத்த அதிரடி முடிவு. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. மகளிர் உரிமை தொகை பெறுவதில் முறைகேடு நடந்துள்ளதால் 4.30 லட்சம் பயனாளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் இணையத்தில் பரவி வருகிறது. அது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழகத்தில் பெண்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு திட்டம்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போது திமுக வெற்றி பெற்றால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று மு.க. ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருந்தார். ஆனால் இது பெண்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு திமுக மிக பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியும் அமைந்தது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு இந்த திட்டமும் முக்கிய காரணமாக இருந்தது. திமுக அரசு தொடரும் பட்சத்தில் இந்த தொகை ரூபாய் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று திமுக அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் திமுகவை போலவே அதிமுகவும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1500ஆகவும் தாவேக ரூபாய் 2500ஆகவும் வழங்குவோம் என தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருந்தன. ஆனால் தமிழகத்தின் கடன் சுமையால் இந்த திட்டம் பழைய முறையிலேயே மாதம் ரூபாய் 1000ஆக தொடருமா, அல்லது முதலமைச்சர் விஜய் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போல ரூபாய் 2500 வழங்குவாரா என்கிற சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் உள்ள வழங்கப்படும் உரிமை தொகை பார்த்து கர்நாடகாவின் காங்கிரஸ் தலைமையிலான அரசும் மகளிருக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகையை வழங்கி வருகிறது. அதே சமயம் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த இந்த திட்டத்தை காப்பியடித்த கர்நாடகா மாநில காங்கிரஸ் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் ரூபாய் 2000 ரூபாய் வழங்குவோம் என தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்தது. தொடர்ந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி இந்த திட்டத்தை கேசலட்சுமி என்கிற பெயரில் அறிமுகப்படுத்தியது. யுவநிதி போன்ற மகளிருக்கான 5 வாக்குறுதிகளை அளித்தது. அதில் கிரசலட்சுமி திட்டத்தின் மாதந்தோறும் ரூபாய் 2000 கர்நாடகா மாநில பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இது அம்மாநில பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அதே சமயம் இந்த திட்டத்தால் மகிழ்ச்சி அடைந்த பெண்கள் பலரும் காங்கிரஸ் அரசை பாராட்டி வந்தன. இந்த திட்டம் மூலம்தான் கிடைத்த நிதியை வைத்து பலர் சிறு தொழில் தொடங்கியதாகவும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டன. இந்த நிலையில் கிரசலட்சுமி திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடப்பது அரசின் கவனத்திற்கு தெரிய வந்தது. அது என்னவென்றால், மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இறந்தவர்களின் வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்துவது உட்பட பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறைக்கு புகார்கள் வர தொடங்கின. இதை தீவிரமாக எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டன. இறந்தவர்கள் கணக்கிலும் வரவு வைப்பது என்று கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது மிகப்பெரிய மோசடிகள் ஏற்பட்டு இருப்பதை அதிகாரிகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆய்வுகளின் முடிவுகளில் அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய வந்தது. அதில் இறந்து போனவர்கள் ஆதார் எண்ணை வங்கி கணக்கில் இணைக்காதவர்கள், ஜிஎஸ்டி செலுத்தும் குடும்பத்தினர் என தகுதியில்லாத பல்வேறு தரப்பினரும் ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட்டது என்று தெரிய வந்தது. இதையடுத்துதான் பலரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா மாநிலம் முழுவதும் உள்ள 1.20 கோடி லட்சுமி பயனாளர்கள் இருக்கும் நிலையில் தற்போது 4.30 லட்சம் பயனாளிகள் பெயர்கள் தற்போது நீக்கப்பட்டுள்ளது. பயோமெட்ரிக் மூலம் பணம் வழங்கும் முறை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது மேலும் இதற்காக முறைகேடுகளை
தவிர்ப்பதற்காக பயோமெட்ரிக் முறையை கொண்டு வரவும் கர்நாடகா அரசு திட்டமிட்டுள்ளது. புதிய விதிகளின்படி விஜயலட்சுமி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பயனாளியும் தங்கள் இருப்பை இறுதி செய்யும் வண்ணம் ஆதார் போலவே கண்கள், முகம், கைரேகை ஆகியவை பதிவு செய்யும் முறையை கொண்டு வந்துள்ளது. இந்த பயோமெட்ரிக் செயல்முறைகள் அனைத்துமே நிறைவான பிறகு அடுத்த மாதத்துக்கான பணம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆனால் தவறான வதந்தி பரப்பும் விஷயங்கள் பொறுத்தவரை இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து தமிழகத்தின் மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் 4.30 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக சில தவறான தகவலை பகிர்ந்து வருகின்றன. ஆனால் இது கர்நாடகா மாநிலத்தின் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் முதல்வராக பொறுப்பேற்ற முதலமைச்சர் விஜய் முதல் கையெழுத்தாக வீட்டு மின் நுகர்வோருக்கு 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்தை அமல்படுத்த கையெழுத்தினார். பின்னர் கூட்டுறவு வங்கியில் வேளாண் கடன் தள்ளுபடி, சிங்கப்பெண் திட்டம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 நிதி வழங்கும் திட்டமானது குறித்த எதிர்பார்ப்பும் பெண்கள் மத்தியில் எழுந்துவிட்டது. கடந்த திமுக ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தின் கீழ் 1.31 கோடி பயனாளர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகையானது வரவு வைக்கப்பட்டு வந்தது. அதே வேளையில் விஜய் தனது தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்தில் முதலமைச்சர் விஜய் இந்த திட்டத்தை என்ன செய்ய போகிறார்? புதிய தாவேகா அரசு ரூபாய் 2500 தருமா அல்லது வழக்கம் போல ரூபாய் 1000 ஆவது தருமா என்ற கேள்வி பெண்கள் மத்தியில் எழுந்தது. ஆனால் முதலமைச்சர் விஜய் கடந்த மே மாதத்தில் ஏற்கனவே இருந்த பயனாளிகளுக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை பணம் வழக்கம் போல வரவு வைக்க உத்தரவிட்டார். இப்போது அதே சமயம் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் முதல் உரையில் தமிழ்நாட்டின் கடன் சுமை மோசமாக உள்ளது, நிலைமையை முழுமையாக உணர்ந்து அரசுக்கு அவகாசம் தேவை என தெரிவித்திருந்தார். அத்துடன் நிதி நிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் கூறியிருந்தார். இதனால் நிதியமைச்சர் மரியசனும் வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடைபெறுவதாக தெரிவித்திருந்தார். இதற்கிடையே புதிய அரசின் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜூன் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கப்பட்டது. அப்போது பட்ஜெட் எனப்படும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட் தாக்கலின் போது பெண்களுக்கான ரூபாய் 2500 நிதி வழங்கப்படும் திட்டம் குறித்த அப்டேட்கள் கிடைக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் தற்போது வழங்கப்படும் 1000 தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கினால் கூடுதலாக 39,000 கோடிக்கு மேல் தேவை என கூறப்படுகிறது. எனவே அரசின் கடன் சுமையை முதலமைச்சர் விஜய் எவ்வாறு சமாளித்து இந்த திட்டத்தை அமல்படுத்தப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.